இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 21 தாயாம் திரு அவை புனித திருத்தந்தை 10ஆம் பயஸ் அவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த திருத்தந்தை 10ஆம் பயஸ் என்பவர் இத்தாலி தேசத்தில் 1835 ஆண்டு பிறந்தார் என்றும், இவர் மிக ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார். 10 பிள்ளைகள், அதில் 2வது குழந்தையாக பிறக்கிறார். மிக இளைய வயதிலேயே புனிதத்திலும் ஒழுக்கத்திலும் இவர் வளர்ந்தார். கல்வியில் சிறந்தவராக விளங்கினார். குருமடத்தில் சேர்ந்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட பயிற்சிகளை பெற்று பிறகு குருவாகவும் திருநிலைப்படுத்தப்பட்டார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வாசிக்கிறோம். இளம் குருமானவராக இருந்த நேரத்தில் புனித தொன்போஸ்கோ சலேசி சபையினுடைய நிறுவனர் நடத்திய ஆரற்றிக்கு சென்று ஒரு இளம் குரு மாணவராக தொன்போஸ்கோவிடத்தில் பயிற்சிகளையும் பெற்றார் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த திருத்தந்தை 10ஆம் பயஸ் என்பவர் தன்னுடைய மறை மாவட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்புகளில் உயர்ந்து அதற்கு பிறகு 1904 ஆண்டு திருத்தந்தையாக இவர் உயர்த்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வாசிக்கிறோம். பிறகு 1914 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20 மாரடைப்பால் இறைவனடி சேர்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வாசிக்கிறோம். அந்த மாரடைப்புக்கான காரணம் அப்பொழுது தொடங்கிய உலகப்போர் என்றும் நம்ம வரலாற்றில் அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, நற்கருணையினுடைய திருத்தந்தையாக அறியப்படுகிறார். இளைஞர்களுடைய திருத்தந்தையாக அறியப்படுகிறார். பீட சிறுவர்களுடைய திருத்தந்தையாக அறியப்படுகிறார். மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கிற மறைக்கல்வி ஆசிரியர்களுடைய திருத்தந்தையாகவும் இவர் கருதப்படுகிறார். திருச்சபையில் இவருடைய அந்த ஆட்சி பொறுப்பில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு திருத்தந்தையாகவும் 20வது நூற்றாண்டில் வாழ்ந்த திருத்தந்தையர்களில் மிக முக்கியமான ஒரு திருத்தந்தையாகவும் இவர் கருதப்படுகிறார். அதற்கான காரணம், ஏழ்மையில் பிறந்த இவர் வாழ்நாள் முழுவதும் ஏழ்மையிலேயே வாழ விரும்பினார். எளிமையை விரும்பினார். சென்ற இடங்களிலெல்லாம் சிறுவர்களை தன்னிடம் ஈர்த்தார். திருச்சபையை இயேசுவில் ஒரு புது படைப்பாக மாற்ற விரும்பி சென்ற இடங்களிலெல்லாம் மறுமலர்ச்சியும் புதுமையும் கொண்டு வந்தார் இந்த ஒரு திருத்தந்தை. அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய வழிபாட்டில் ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வந்தவராகவும், அதே நேரத்தில் மரபுகளை மீறாத ஒரு திருத்தந்தையாகவும், பழமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு திருத்தந்தையாகவும், பழமைவாதத்திற்கல்ல பழமையில் இருக்கிற உண்மையையும் புனிதத்தையும் பேணி காக்கின்ற ஒரு திருத்தந்தையாகத்தான் இவர் வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். திருச்சபையினுடைய சட்ட ஒழுங்குல உலகம் முழுவதும் இந்த யூனிவர்சல் கோட் என்று சொல்லுகிறோம் அல்லவா, உலகம் முழுவதற்குமான ஒரே சட்டத்தை அமுல்படுத்திய ஒரு திருத்தந்தையாகவும் இந்த திருத்தந்தை 10ஆம் பயஸ் அவர்களை நாம் அறிகிறோம். இவருடைய பரிந்துரையால் நாமும் ஏழ்மையில் பிறந்திருந்தாலும் நாமும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்த இறைவன் நம்மை தூண்டுவாராக. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பரிசேயர் சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் சட்டங்களில், திருச்சட்டங்களில் முதன்மையானது எது அல்லது சிறந்தது எது என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இயேசு உடனடியாக சொன்ன பதில், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான ஒரு கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான 2வது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இந்த 2 கட்டளைகளுமே அடிப்படையாக அமைகின்றன என்பதை நேராக மிக தெளிவாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறார். சட்டத்தை தான் இந்த கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்வார்கள். தங்க விதி அல்லது தங்க சட்டம் மனித வாழ்க்கைக்கு மிக அடிப்படையாக இருக்கிற இந்த 2 சட்டங்களில்தான் எல்லா திருச்சட்டமும் அடங்கும் என்பதையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறார். கடவுளை நம்ம அன்பு செய்கிறோம் என்றால் அந்த அன்பு எப்பொழுது நிறைவு பெறுகிறது என்றால் இந்த மண்ணுலகளை அன்போடும் பரிவன்போடும் மன்னித்தும் அதே நேரத்தில் பிறரன்பு சேவைகளோடும் தியாகத்தோடு நம்ம வாழ்கிற நேரத்தில் தான் உண்மையாகவே அந்த இறை அன்பு இந்த இடத்துல நிறைவு பெறுகிறது என்பதையும் இன்றைக்கு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மனித வாழ்க்கையில் கடவுளை காணாத தெய்வத்தை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு காணுகிற மனிதர்களை நாம் வெறுத்தால், அன்பு செய்ய தவறினால்
நாம் உண்மையாகவே கடவுளை வழிபடுபவர்கள் அல்லது கடவுள் மீது அன்பு செலுத்துபவர்கள் என்பதை நம்ம கூற முடியாது என்பதைத்தான் இந்த சட்டம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி தருகிறது. நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் போலியான இறை பற்றாளர்களை நம்ம இன்றைக்கு நிறைய பேரை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்னும் பசியோடு வாழ்கிற, பசியோடு உறங்கச் செல்லுகிற, உண்ணுவதற்கு உணவில்லாமல், உடுத்துவதற்கு உடை இல்லாமல், ஏழ்மையிலும் துன்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆயிரம் சகோதர சகோதரிகள் நம்மிடத்தில் இருக்க, இன்றைக்கு சினிமாவில் நடிக்கிற கதாநாயகர்களுக்கு இன்றைக்கு பாலாபிஷேகம் செய்வதை, கட்டவுட்டுகளுக்கு பாலாபிஷேகம் செய்வதை அல்லது கோடியாக செலவு செய்து கட்டவுட்டுகள் செய்வதை இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஒருவருடைய படத்தை பார்ப்பதற்காக தன்னுடைய தாயை கொன்று கோபத்தில் காசை திருடி சென்ற இளைஞர்கள் வாழுகிற ஒரு சமுதாயத்தில் தான் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இதைத்தான் இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார். மனிதர்களை கடவுளாக நினைத்து கொண்டு இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் இறைவன் மீது அன்பு கொண்டவர்களாய், அந்த இறைவனை அன்பு செய்கிற நாம் நம்முடைய சக மனிதர்களையும் அதே அளவுக்கு அன்பு செய்பவர்களாய், உதவி செய்பவர்களாய், மன்னித்து வாழ்பவர்களாய், நம்முடைய அன்றாட அன்பு பணிகளால், தியாகத்தால் இந்த உலகத்தை இன்னும் உய்விக்கிற ஒரு பணியில் நாமும் ஈடுபடத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். கடவுள் அன்பு, பிறர் அன்பு. வள்ளலாரை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் நானும் வாடினேன் என்று. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு இரக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிற நேரத்தில், மனித நேயம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிற நேரத்தில், பிறரன்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போய் கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில், கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் வாழுகிற நம்முடைய இடங்களில் எல்லோரையும் அன்பு செய்து, எல்லோரையும் மன்னித்து, எல்லோருக்கும் உதவி செய்து, தியாக உள்ளத்தோடு கடவுள் திருமுன்னிலையில் மேன்மை பெற இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.